வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியாவில் எல்லாம் இருக்கும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும், தேசிய மனித உரிமைகள் இருக்கும், லோக் ஆயுக்தா ஸ்தாபனம் இருக்கும், இந்த மாதிரி சிறுபான்மையினர் நல ஆணையம் இருக்கும், அப்புறம் தகவல் பெறும் உரிமை தமிழ்நாடு தகவல் ஆணையம் இருக்கும். இப்படி பற்பல ஆணையங்கள் இருக்க முடியும். ஆனால் அது எதுவுமே இருக்கும். ஒரு படத்தில் சொல்லணும், இருக்குது இல்லை, இருக்குது இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்போ இது என்ன செய்கிறது? இவங்கெல்லாம் செயல்படலை. இவங்கெல்லாம் செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கி மனித உரிமை ஆணையங்கள், மனித உரிமை நீதிமன்றங்கள் இதெல்லாம் செயல்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்த பிள்ளை செத்துருக்க மாட்டாப்புல. யார்? அஜித்குமார் காவலாளி. ஆக இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இல்லாத மாதிரி இருக்கிறதால தான் இந்த நிலை. இன்றைக்கி பாருங்கள், கடலூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஊழல் பண்ணிவிட்டு புகார் கொடுத்தோம். யார்? தேசிய நெடுஞ்சாலைத்துறை பேரில் அந்த அதிகாரிகள் இப்போ நடவடிக்கை எடுக்க லோக் ஆயுக்தா காலம் தாழ்த்தி வருது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன செய்கிறது? இதுதான் நம்ம யோசிக்கணும். இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இல்லை. இருக்கிற ஒரு நாட்டில் எப்படி மனிதர்கள் வாழ முடியும்? வாழ தகுதியற்ற நாடாக விரைவில் ஆகிவிடும் இந்த நிலை நீடித்தால். இதுக்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் தான் பொறுப்பாவார்கள், ஆட்சியாளர்களும் பொறுப்பாவார்கள். இதை மக்கள் உணரணும். நன்றி, வணக்கம்.